சர்க்கரையும் மண்ணும். விஜயநகரத்தில் ஒரு செட்டியார் இருந்தார். அவர் பெரிய வியாபாரி. சர்க்கரை சிறிது ஈரமாக இருந்ததால் அவர் வெயிலில் காய வைத்தார். அந்த சர்க்கரையும் வெள்ள வெளிர் என்று இருந்தது. இதை தெனாலிராமன் பார்த்தான். செட்டியாரிடம், இது என்ன என்று கேட்டான். இது வெள்ளை மணல் என்றார். அவர் மனதுக்குள் தெனாலிராமனை ஏமாற்றிவிட்டதா கருதினார். இது சர்க்கரை என்பதை நன்கு அறிந்து கொண்டான். தெனாலிராமன் உடனே வீட்டிற்குச் சென்றான். தன் மகனை கையோடு அழைத்து வந்தான். இருவரும் சர்க்கரையை வேகமாக அள்ளி வாயில் போட்டுக்கொண்டே இருந்தனர். இதைப் பார்த்த செட்டியார், என்னப்பா நீங்கள் இருவரும் இப்படி செய்கிறீர்களே என்று கேட்டார். செட்டியார் அதற்கு அப்பனும் மகனும் சர்க்கரையை வேகமாக வாயில் அள்ளிப் போட்டுக்கொண்டே, எங்கள் வீட்டு எருமை மாடு இறந்துவிட்டது, அதனால்தான் வாயில் மண்ணை அள்ளிப் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றான். இதைக் கேட்ட செட்டியாருக்கு கோபத்திலும் சிரிப்பு வந்துவிட்டது. பின் செட்டியார் சர்க்கரையை ஆள்விட்டு விரைவாக கோணியில் அள்ளிக் கொண்டார்.